இல்லைங்களா? அப்படியே லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரத்தில், லூக்கா 2ஆம் அதிகாரம், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்றதை நாம் பார்ப்போம். வாசிங்க 10ஆம் வசனமா. தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே மத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆனால் லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்றைக்கு என்ன தலைப்புல நாம தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, இயேசுவை நாம் யார் என்று விசுவாசிக்க வேண்டும், அல்லது நாம எல்லாரும் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம் இல்லைங்களா? நாம எல்லாரும் யாரு? என்னோட சேர்ந்து எல்லாரும் யாரு? விசுவாசி. நாமெல்லாம் தேவனை நம்புகிற அல்லது விசுவாசிக்கிற, விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை அல்லது ஒரு விசுவாசியினுடைய சாட்சியினுடைய வாழ்க்கையை வாழுகிற ஒரு நபராக நாம காணப்படுகிறோம் இல்லைங்களா? இதற்காக தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை அழைத்திருக்கிறார் அல்லது தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று கூட நாம சொல்லலாம். ஆமென். அல்லேலூயா. ஆனா நாம இயேசுவை எப்படி விசுவாசிக்க வேண்டும், அதுதான் இன்றைக்கு நாம ஒரு சில வசனங்களை கொண்டு நாம கற்றுக்கொள்ள போகிறோம். எந்த விதத்தில் இயேசுவை நாம் விசுவாசிக்கிறது சரியானதா இருக்கும், அல்லது இப்ப வாசிக்க கேட்ட இந்த வசனம் என்ன வசனமாய் கருதப்படுகிறது? சுவிசேஷ வசனமாக கருதப்படுகிறது இல்லைங்களா? சுவிசேஷம் இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி. சுவிசேஷம் என்று சொன்னால் என்ன? அதனுடைய அர்த்தம் நற்செய்தி, நல்ல ஒரு செய்தி என்று நாம பார்க்கிறோம். இன்றைய உலகத்தில் அநேக செய்திகள் உண்டு, ஆனா நல்ல செய்தி நம்ம கேள்விப்படுறது ரொம்ப அரிதான ஒரு காரியமா இருக்கிறது. எதை பார்த்தாலும் நமக்கு என்னதான் கேட்கிறோம்? கெட்ட செய்தி. டிவியை பாருங்க அல்லது பேப்பரை திருப்பி பாருங்க, என்ன செய்தி நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? எல்லாமே நமக்கு வந்து சேர்கிற எல்லா செய்தியும் கெட்ட செய்திகள் தான் அநேகம் நம்ம கேட்கிறோம். ஏதோ சில நேரங்களில் சில நல்ல செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆனா இங்கே வேதம் சொல்லுகிறது எல்லா ஜனத்திற்கும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி அது. அதுதான் இயேசுவினுடைய பிறப்பு. ஆமென். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து நம்ம எல்லாரும் ரட்சிக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பாருங்க, ஆனா நம்ம இடத்துல ஒரு சில குறைகள் இருக்கும் என்று சொன்னால், அதை செய்தியின் மூலமா நாம் என்ன செய்யலாம்? அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் சபையையும் நம்ம தொடர்ந்து ஆராதனைகளையும் அல்லது கூட்டங்களையும் வைத்து அதில் தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம்? கேட்டு என்ன செய்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் என்ன செய்கிறோம்? பலப்படுத்துகிறோம், அல்லது தொடர்ந்து இந்த வாழ்க்கை வாழ நாம முயற்சி செய்கிற ஒரு நபராக இருக்கிறோம். இல்லை அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? நம்ம தொடர்ந்து ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில அல்லது கிறிஸ்துவ வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையில நாம வாழவே முடியாது. பிசாசு நம்ம என்ன செய்திருவான்? நம்மை அநேக வழிகளிலே இடரல் வைத்து நம்மை வழி தப்பி அல்லது திசை மாறி போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் நம்முடைய வாழ்க்கையில நேரிடுகிற ஒரு நிகழ்ச்சியாவே அநேகர் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா இருக்குது பாருங்க. ஆனா இயேசுவை எந்த விதத்திலே நாம் விசுவாசிக்க வேண்டும் என்றதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். நாம விசுவாசிகள், அதனால எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது, சுவிசேஷம் என்று சொன்னால் என்ன என்பதை நாம் இன்றைக்கு இந்த குறுகிய நேரத்திலே நாம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா நான் என்ன செய்யறேன், நான் அதை உங்களுக்கு
நான் சொல்லிக் கொடுக்க விருப்பப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுத்து வாசிங்கள். 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். போதும் போதும். பாருங்க, இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஆமென். நாம எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில யாரால பிறந்திருக்கிறோம்? மறுபடியும் யோவான் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டபடி நாம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் நாம பிறந்திருக்கிறோம். ஆனா இங்கே ஒரு பிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. என்ன பிறப்பு? இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை நாம் யாராக விசுவாசிக்க வேண்டும்? அதுதான் இன்றைக்கு நாம அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நமக்கு எல்லாம் தெரியும், அவர் தான் இயேசு கிறிஸ்து, இல்லைங்களா? நம்ம சேர்த்து நம்ம சொல்லுகிறோம், இயேசு கிறிஸ்து. இயேசு என்று சொன்னால் என்ன? இரட்சகர் என்று அர்த்தம். கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? இயேசு என்று சொன்னால் இரட்சகர், கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று நாம அதனுடைய விளக்கங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனா இங்கே யோவான் எழுதுகிறார் பாருங்க, இயேசுவானவரே கிறிஸ்து என்று அப்படின்னா என்னென்ன? இயேசுவை நாம் என்னென்ன விசுவாசிக்கணும்? கிறிஸ்து என்று விசுவாசிக்கணும். அதுதான் அதனுடைய அர்த்தமா இருக்கிறது. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்துல 16ஆம் அதிகாரத்துல 13 நம்ம தொடர்ச்சியா வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, இயேசு பாருங்க, இல்ல வாசிக்க வேண்டாம், இயேசு பாருங்க, நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஜனங்களை பார்த்து, தன்னுடைய சிஷ்யர்களை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார் தெரியுங்களா? ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி கேட்கிறாரு. அதுல சிஷ்யர்கள் பதில் கொடுக்கிறாங்க. என்ன பதில் கொடுக்கிறாங்க? சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் உம்மை எலியா என்றும், அல்லது எரேமியா என்றும், அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று சொல்றாங்க. ஆனா பாருங்க, இயேசு யோவான் ஸ்நானகனும் கிடையாது, எலியாவும் கிடையாது, எரேமியாவும் கிடையாது, அல்லது சாதாரண ஒரு தீர்க்கதரிசியும் கிடையாது. அவர் யாரு? அவர்தான் கிறிஸ்து. அல்லேலூயா. எங்க இது சொல்லப்பட்டிருக்கு? 16ஆம் வசனத்துக்கு வாங்க. மறுபடியும் இயேசு என்ன சொல்றாரு? கேட்கிறாரு, தன் சிஷ்யர்களை பார்த்து கேட்கிறாரு. என்னன்னு கேட்கிறாரு தெரியுங்களா? சரி, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதற்கு சீமோன் பேதுரு பதில் கொடுக்கிறாரு. என்ன பதில் கொடுக்கிறாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. வேதத்துல முதல் முறைய இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ண முதல் நபர் யாருன்னு சொன்னா பேதுரு. அல்லேலூயா. இந்த கிறிஸ்து என்றது என்ன அப்படின்றத நாம வரும் செய்திகளில நாம விளக்கமாய் நாம பார்க்க போறோம். ஆமென். கிறிஸ்து என்று சொன்னால் என்ன? ஏன் நாம இயேசுவை கிறிஸ்துவாக விசுவாசிக்க வேண்டும்? சும்மா அப்படியே சொல்லிட்டு போனா உங்களுக்கு புரியாது, இல்லையா? அப்போ இயேசுவை நாம எதற்காக கிறிஸ்து என்று விசுவாசிக்க வேண்டும் என்ற விளக்கம் நமக்கு கண்டிப்பா தேவைப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு அநேக கிறிஸ்துக்கள் இருந்தாங்க. இயேசு பிறக்கும் பொழுது நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் சொல்லக்கூடிய நபர்கள் இருந்தாங்க. இப்ப கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு கூட கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற அநேகர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் கள்ள கிறிஸ்துக்களா இருக்கிறாங்க. ஆமென். ஆனா யார் உண்மையான கிறிஸ்து என்று சொன்னால், யார் உண்மையான கிறிஸ்து? இயேசு மாத்திரமே உண்மையான கிறிஸ்துவா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் அவரை உண்மையான கிறிஸ்து என்று நாம் அழைக்கிறோம் என்று சொன்னால், நம்ம இப்போ எங்க போகணும்னா கொஞ்சம் பழைய ஏற்பாட்டுக்கு நம்ம போக போறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இங்கே மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது அந்த தூதன் யாரிடத்துல வந்து சொன்னா இந்த வார்த்தையை?
தூதன் யாரிடத்துல வந்து இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி யாரிடத்துல சொன்னான்? மரியாள். மரியாள் யாரு? பாருங்க, ஒரு கன்னியின் இடத்துல வந்து உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அவருக்கு நீ என்ன பண்ணு, இயேசு என்று பெயரிடு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்ல, ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ, என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இல்ல, இது எப்படி நடக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்ன நடக்கல, இன்னும் திருமணம் நடக்கவில்லை. சோ எப்படி திருமணம் நடக்காம எப்படி பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஃபெய்த் தான் அது. இல்ல, விசுவாசிக்கக்கூடிய ஃபெய்த் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். விசுவாசிக்க ஏதுவல்லாத ஒரு காரியத்தை ஒரு தேவ தூதன் வந்து சொல்லும் பொழுது அவருடைய நிலைமை என்னவா இருந்திருக்கும் பாருங்க. அவருடைய மனது எப்படி இருந்திருக்கும்? இல்ல, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்களை என்ன செஞ்சிருப்பாங்க, அல்லது என்ன செய்வாங்க, என்ன செய்வாங்க, அவங்கள ரொம்ப கேவலமா பேசுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு யாராவது மதிப்பு கொடுப்பாங்களா? அப்படி அது இல்லாம அவங்களுடைய ஜனங்களோ அல்லது சமுதாயமோ அவளை ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. ஆனா எல்லாவற்றையும் அவளை என்ன செய்தார்கள்? தேவ தூதனுடைய வார்த்தைக்கு இணங்கி தன்னை என்ன செய்தார்கள்? அர்ப்பணித்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட அநேக பெண்கள் பாருங்க, ஊழியத்திற்காகவும் மற்ற குடும்பத்திற்காகவும் தங்களை அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையே என்ன செய்யறாங்க? சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. ஆமே, உண்மைதானே அது? நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. எனக்கு தெரியும், அதனாலதான் சொல்றேன். பாருங்க, இங்கே இந்த கன்னிகை வயிற்றில் ஏன் கிறிஸ்து அல்லது இயேசு வந்து பிறக்கணும்? ஏன் இயேசு ஒரு கண்ணின் வயிற்றில் பிறக்கணும்? ஏன் ஒரு மேரேஜ் ஆன அல்லது யோசேப்பே மேரேஜ் பண்ணிட்ட பிறகு என்ன செஞ்சிருக்கலாம்? இயேசு வந்து பிறந்திருந்தார் என்று சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் அங்க மரியாளுக்கு இல்லவே இல்லை. உண்மைதானே? சொல்லுங்களேன். திருமணம் ஆயிட்ட பிறகு வந்து பிறந்திருக்கலாமே இயேசு. ஏன் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி கண்ணியின் வயிற்றை கன்னியா இருக்கும் போதே பிறக்கணும்? என்ன காரணம்? என்ன காரணம்? பரிசுத்த ஆவியினாலதான் பிறந்தார், அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பரிசுத்த ஆவி உண்மையில் வந்து நேரிடும் இல்லையா? உன்னிடத்தில் உற்பத்தி ஆக போகிற பிள்ளை பரிசுத்தம் உள்ளது, உண்மைதான். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஏன் ஒரு கன்னியின் வயிற்றில் வந்து பிறக்கணும்? ஏன் ஒரு திருமணம் ஆன பிறகாவது பிறந்திருக்கலாம் இல்ல? ஏன் இயேசு கன்னியின் வயிற்றில் வந்து பிறக்கணும்? இல்ல, ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுக்கு தான் இன்றைக்கு நாம இந்த வசனத்தை நாம தியானிக்க போகிறோம். ஆமென். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அல்லது முதல்ல இதை வாசிருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். ஆமென். இதுதான் முதல் சுவிசேஷ வசனம். வேதத்துல முதல் சுவிசேஷ வசனம் எது அப்படின்னு சொன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தான் முதல் சுவிசேஷ வசனம், அல்லது ஒரிஜினல் காஸ்பல், மூல சுவிசேஷம், ஒரிஜினல் காஸ்பல் என்று சொல்லி நாம அழைக்கிறோம். எதற்காக இதை இப்படி அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். யார் அவர்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாம போகும் பொழுது, இதே 3ஆம் அதிகாரத்துல நாம் முன்னாடி போகும் பொழுது, அல்லது 1ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 3 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது, 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். பாருங்க, தேவன் என்ன செய்தாரு? மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது, உண்டாக்கும் பொழுது அவனை தன் சாயலாக சிருஷ்டித்தார். 28ஆம் வசனம் சொல்லுகிறது,
எல்லாம் அந்த பூமியை ஆளக்கூடிய எல்லா அதிகாரத்தை என்ன செய்தாராம்? மனுஷனிடத்துல அவனுடைய கரத்துல கொடுத்தார். இப்போ மனுஷன் யாருடைய சாயல்ல இருக்கிறான்? அப்போ தேவ சாயல்னா என்ன? தேவ சாயல் என்ன? நம்மள மாதிரி இருப்பாரா தேவன்? இல்ல. தேவனுக்கு என்ன கிடையாது? உருவம் கிடையாது. ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய சாயலில் மனுஷனை, ஆனா நாம உண்மையிலேயே தேவன் நம்முடைய சாயல் கிடையாது. ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 4:24 சொல்லுகிறது தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிற யாவரும் ஆவியோடும் உண்மையோடும். அப்போ தேவன் ஆவியானவர். அல்லேலூயா. ஆமா, படைக்கும் பொழுது தேவ ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். சோ நாம விசுவாசிக்கிறோம் என்ன? பிதா, குமாரன், பரிசுத்தா மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள், ஒரே மெய் தேவனாயிருக்கிறார்கள். இல்லைங்களா? சரி, இப்ப பாருங்க, இப்ப மனுஷனை உண்டாக்கும் பொழுது அவருடைய சாயல்லே படைக்கிறார். பாருங்க, அவருடைய ஜீவ சுவாசத்தை மனுஷனுடைய நாசில ஊதுனதுனால மனுஷன் ஜீவாத்மாவாய் மாறினா, இப்போ இந்த பூமியை ஆளக்கூடிய எல்லா அதிகாரத்தையும் யார் இடத்துல கொடுத்துட்டாரு? மனுஷன் கையில கொடுத்துட்டார். இப்போ மனுஷன் தான் இந்த பூமி என்ன செய்யணும்? ஆளுகை செய்ய வேண்டும். யாருக்கு பதிலா? தேவனுக்கு பதிலா. தேவனோடு இருந்து தேவனுக்கு பதிலா அல்லது அவருடைய பேச்சை கேட்டு என்ன செய்யணும்? ஆளுகையை செய்ய வேண்டும். இதுதான் தேவன் படைத்ததான ஒரு படைப்பினுடைய கொள்கையாய் காணப்படுகிறது. இப்போ அவனோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். என்ன உடன்படிக்கை? தோட்டத்துல, ஏதேன் தோட்டத்துல என்ன செய்யறார்? எல்லா சகலவித கனிகளையும் புசிக்கலாம், நீ எல்லாவற்றையும் என்ன செய்யலாம்? புசிக்கலாம். ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற என்ன செய்யக்கூடாது? நன்மை தீமை அறியத்தக்க கனி என்ன செய்யக்கூடாது? புசிக்க வேண்டாம். ஒரு உடன்படிக்கையை மனுஷனோடு ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒரு உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்துகிறார். இந்த உடன்படிக்கையை மனுஷன் என்ன செய்யணும்? காத்து நடக்கணும். இந்த உடன்படிக்கை என்ன செய்யணும்? மனுஷன் காத்து நடக்கணும். அந்த உடன்படிக்கையை மீறி செய்யக்கூடாது. பாருங்க. சரி, நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். ஏன் தேவன் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை தோட்டத்தின் நடுவில் வைத்தார்? ஏன் சைடில் வச்சிருக்கலாம், அல்லது பின்னாடி வச்சிருக்கலாம், அல்லது ஒரு மறைமுகமா ஒரு இடத்துல கண் படாத இடத்துல வச்சிருக்கலாம். ஒரு வேளை அப்படி வச்சிருந்தா அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான்? அதை பார்த்திருக்க மாட்டான், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்க மாட்டான். ஆனா நடுவில் இருக்கிற ஒரு பொருளுக்கு என்ன உண்டு? நிறைய முக்கியத்துவம் உண்டு. இது பாருங்க, ஃபுல் பிட் எங்க வச்சிருக்கோம்? நடுவில் வச்சிருக்கோம். கேமரா எங்க வச்சிருக்கோம்? நடுவில் வச்சிருக்கோம். ஸோ நடுவில் இருக்கிற ஒரு பொருள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளாக காணப்படுகிறது. இப்போ தேவன் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை எங்க வச்சாரு? தோட்டத்தினுடைய நடுவில். ஏன் அதை அப்படி வைக்கணும்? ஏன் தேவன் அதை ஓரமா ஏதாவது ஒரு, ஏன்னா தேவையில்லாத ஒரு கனி, அதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கனி இல்ல, அது எதுக்காக ஒரு நடுவுல கொண்டு வந்து வைக்கணும்? பாருங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் அந்த தோட்டத்துல நடுவில் இருக்கிற கனியை என்ன செய்யணும்? அந்த மனுஷன் பார்க்கணும். ஆதாம் ஏவாள் என்ன செய்யணும்? பார்க்கணும். எதுக்காக பார்க்கணும்? ஏன் பார்க்கணும்? எதுக்காக பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் தேவன் அப்படி நினைச்சாரு? இல்ல, தேவன் ஏற்படுத்தின இந்த உடன்படிக்கை ஒவ்வொரு நாளும் மனுஷனுக்கு அவனுடைய ஞாபகத்துக்கு வர வேண்டும். தேவன் இந்த கனியை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஏன் ஏன் ஞாபகம் வரணும்? அடுத்த கேள்வி, எதுக்காக ஞாபகம் வரணும் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருக்கிற இந்த உறவு முறையை அவன் என்ன செய்யணும்? காத்து நடக்கணும், அல்லது தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன உறவு முறை? தேவனுக்கும் மனுஷனுக்கும் என்ன உறவு முறை இருந்தது அப்படின்னு சொன்னா, தேவன் படைத்தவர், மனுஷன் படைக்கப்பட்டவன். தேவன் ஆளுகை செய்கிறவர், இவன் தேவனோடு கீழே இருந்து ஆளுகை செய்யக்கூடிய ஒரு நபர். ப்ராக்சி ரூலர் சொல்லுவாங்க. ரூலர், ப்ராக்சி ரூலர். மூன்றாவது, தேவன் தான் எஜமான்,
படைக்கப்பட்ட மனுஷன் வேலையால். புரியுதா உங்களுக்கு? சோ தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவு முறை என்ன? அவர் படைத்தவர், நாம படைக்கப்பட்டவங்க. அதனால படைக்கப்பட்டவங்க படைத்தவரை சார்ந்து இருக்க வேண்டும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இரண்டாவது காரியம், அவர் ஆளுகை செய்கிறவர், நாமும் இந்த பூமியை ஆளக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள். ஆனால் யாருக்கு கீழ்ப்படிந்து இந்த ஆளுகை செய்ய வேண்டும்? தேவனுக்கு. புரியுதா உங்களுக்கு அந்த உறவு முறை? மூன்றாவது, அவர் எஜமான், நாம் வேலையால். அதனால எஜமானுக்கு நாம் என்ன செய்யணும்? வேலை செய்ய வேண்டும், சர்வ் பண்ணணும். வேலையால் ஊழியம் செய்ய வேண்டும். இதுதான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருந்த உறவு முறை. இல்லை அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? இப்போ அந்த உடன்படிக்கையே ஒருவேளை எல்லாரும் சொல்றது படி, ஏன் தேவனுக்கு தெரியாதா அந்த கனியை மனுஷன் சாப்பிடுவான்னு? நிறைய பேர் இன்னைக்கு அதில் ஒரு பேச்சு டிபேட்டே வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? தேவனுக்கு தெரியுமா தெரியாதா மனுஷன் சாப்பிடுவான்னு? ஏன் அதுக்காக வைக்கணும்? உண்மைதானே அந்த கேள்வி? ஏன் வைக்கணும் அப்படின்னா, அது வைக்கக்கூடிய காரணம் இதுதான். மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு முறை என்ன என்பதை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தேவன் ஏற்பாடு பண்ணின அல்லது ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? இந்த மனிதனுடைய சிந்தனைக்கு வர வேண்டும். என்னை படைத்த ஒருவர் இருக்கிறார், நான் படைக்கப்பட்டவன் என்பதை அவன் அறிய வேண்டும். நான் எஜமான் அல்ல, என்னை படைத்தவர் தான் எஜமான் என்பதை இந்த மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் எங்க வைச்சார்? அதை தோட்டத்தினுடைய நடுவில் வைக்கிறாரு. சப்போஸ் அது இல்லை, வைக்கல, அந்த உடன்படிக்கையே தேவன் ஏற்படுத்தல அப்படின்னு சொன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, தன்னை படைத்ததே யார் என்று தெரியாமலே போயிருக்கும். எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இன்றைக்கு தேவன் தான் நம்மை படைத்தார் என்று இங்க இருக்கிற நாம தான் விசுவாசிக்கிறோம். வெளியே இருக்கிற அவிசுவாசி விசுவாசிக்கிறாங்களா? ஏன் விசுவாசிக்கல? ஏன் அவங்களால விசுவாசிக்க முடியல? தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? நாம தான் எஜமான் நம்ம வாழ்க்கைக்கு. அநேக ஆட்டோக்களில அல்லது வெளி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாசகம் ஒட்டி இருக்கும். நீதான் உனக்கு, உன் வாழ்க்கைக்கு நீதான் எஜமான், உனக்கு யாரும் தேவை இல்லை, நீதான் முதலாளி, அப்படிலாம் நிறைய காரியங்களை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்தார் என்ன நம்புகிறார்கள்? மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன். மனுஷன் எங்கிருந்து வந்தானா? சொல்லுங்களேன். எல்லாரும் ஸ்கூல் போய் படிச்சிருக்கீங்களா? எல்லா பாட புத்தகத்திலும் என்ன சொல்லி தராங்க? யாராவது கடவுள் படிச்சேன்னு எந்த பாட புத்தகத்திலேயாவது எழுதி அல்லது சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்லுங்களேன். இல்ல கிறிஸ்தவங்க தான் போய் ஏன் இப்படி சொல்லி கொடுக்குறீங்க, எங்க பைபிள் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம யாராவது கேள்வி கேட்டிருக்கிறோமா? ஸ்கூலுக்கு அனுப்புறதோட சரி, நம்ம கேள்வி கேட்டிருக்கிறோமா? ஏன் கேட்க முடியல? ஏன் கேட்கலண்ணா? நம்ம எல்லாம் ஏன் கேட்க முடியல? சொல்லுங்களேன். கேட்கலாமா கேட்க கூடாதா? நம்ம விசுவாசத்துல வாழ்றோம், அவங்க எதுல வாழ்றாங்க? அறிவியல் விஞ்ஞானத்துல என்ன பண்றாங்க? நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சோ அவங்க என்ன எதை விசுவாசிக்கல? வேதத்தில் சொல்லப்பட்ட மனிதனை தேவன் தான் படைத்தார் அல்லது மனுஷனை கடவுள் தான் படைச்சாருன்னு பைபிள் மட்டும்தான் சொல்லுது, வேற எந்த வேதாகமும் சொல்லவில்லை. புரியுதா உங்களுக்கு? பைபிள் மட்டும்தான் என்ன சொல்லுது? மனுஷன் தேவனால் படைக்க. எதனால இதை ஊர்ஜிதமா இன்றைக்கு நாம கடைபிடிக்கிறோம்னா, தோட்டத்தில் வைக்கப்பட்ட அந்த கனிதான் காரணம். ஆமென். சப்போஸ் அது வைக்கப்படலைன்னா நாமும் என்ன எதை தான் நம்பி இருப்போம்? நாமெல்லாம் குரங்குல இருந்தாம்பா வந்தோம். அல்லேலூயா. அது ஒரு டார்வினுடைய கொள்கை. ஆனா அது நிரூபிக்கப்படாத ஒரு கொள்கை. ஆனா பிள்ளைங்களுடைய இருதயத்துல பிசாசு ஸ்கூல்லயே என்ன பண்றான்? விதைச்சிடறான். என்ன? நீ குரங்குல இருந்தாம வந்த. பாருங்க, இந்த உடன்படிக்கையே பிசாசு எங்க மாற்றுறான்? சின்ன வயசுலயே அவருடைய இருதயத்துல என்ன பண்ணிடுறான்? விதைச்சிடறான். என்ன? நீ தேவனால் படைக்கப்படல. பிசாசனுடைய கான்செப்ட் என்ன?
தேவனையும் மனுஷனையும் பிரிக்கிறது தான் பிசாசனுடைய கான்செப்ட். சோ பாருங்க, சின்ன வயசுலயே நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கக்கூடிய ஒரு செயலை அவன் செய்திருக்கிறான், திட்டமாய் செய்திருக்கிறான். அதனால நம்ம பிள்ளைங்களை உஷாரா என்ன பண்ணணும், நாம சபைக்கு கொண்டு வந்து தேவன் தான் உன்னை படைச்சார் என்ற செய்தியை அவளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா போக போக அடுத்த சந்ததி, அதுக்கு அடுத்த சந்ததி தேவனே யாருன்னு தெரியாம போயிடும், நம்ம படைச்சது யாருன்னே தெரியாம போயிடும். விளங்குதா உங்களுக்கு? இன்றைக்கு நாம நம்மை தேவன் தான் படைச்சார் என்று அழுத்தம் திருத்தமாய் விசுவாசிக்கூடிய காரியம் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு என்ன, தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற இந்த உறவு முறை ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையினாலதான் வந்தது. ஆமென், அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? சோ தேவனுடைய உடன்படிக்கையை எப்பொழுது மீறினார்களோ அல்லது எப்பொழுது கீழ்ப்படியாமல் போனார்களோ அப்போ என்ன நடந்தது, மனுஷனும் தேவனும் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது. இது எப்படி உண்டானது என்று சொன்னால் இவர்களாலே உண்டாகல. பாருங்க, இந்த ஏதேன் தோட்டத்துக்கு யார் வர்றது, பிசாசு வர. பிசாசு வந்து என்ன செய்யறான், சர்ப்பத்தின் மூலமா என்ன பண்றான், ஏவல் இடத்துல பேசுறான். பேசி இந்த கனியை நீ சாப்பிட்டேன்னா கண்டிப்பா என்ன செய்ய மாட்ட, சாக மாட்டேன்னு சொன்ன. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, இதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொன்னார். ஆனால் இந்த பிசாசு என்ன சொல்றான், கண்டிப்பா நீ என்ன செய்ய மாட்ட, சாக மாட்ட. பாரு நான் எங்க இருக்கிறேன், இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அந்த கனியை கனி கிட்ட தான் இருக்கேன் இல்ல. ஒருவேளை அந்த பிசாசு என்ன எங்க இருந்து பேசியிருக்கோன்னு நினைக்கிறீங்க, அந்த மரத்துல இருந்து பேசி இருக்கலாம். அல்லேலூயா. அந்த கனி பக்கத்துல இருந்தே என்ன பண்ணிருக்கலாம், பேசி இருக்கலாம். அந்த கனி அது தொட்டு பார்த்திருக்கலாம் இல்ல. பாருங்க, பிசாசு சொல்றான், நீ இந்த கனியை சாப்பிட்டேன்னா மறிக்க மாட்டே, யார் மாதிரி ஆயிடுவ, தேவர்களை போல் ஆயிடுவேன் தேவனே அறிவார். பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு நய வஞ்சகத்தை அவன் அங்கே ஏவாளுடைய இருதயத்துல திணிக்கிறான். பாருங்க, ஏன் திணிக்கிறான்? பிசாசு யாரு, லூசிபர். எதற்காக தள்ளப்பட்டான், தேவனுடைய சிங்காசனத்திற்கு ஆசைப்பட்டதனால். எல்லாரும் தேவனை அல்ல இவனை வணங்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டதுனால என்ன நடந்தது, தேவன் அவனை கீழே. பாருங்க, அதே கான்செப்ட மனுஷனுடைய இருதயத்துல வைக்கிறான். நீ எதுக்கு மனுஷனா இருக்கணும், நீ எதுக்கு அவருக்கு கீழ்ப்படியணும், நீ எதுக்கு அவரை சார்ந்து இருக்கணும், அல்லது நீ எதுக்கு அவருக்கு ஊழியம் செய்யணும், நீயே எஜமானாய் மாறிவிடு இல்ல. அதே கான்செப்டை எங்க கொண்டு வந்து வைக்கிறான், இப்போ மனுஷனுடைய இருதயத்துல வைத்து ஆசையை என்ன பண்றான், தூண்டி. இப்போ அந்த ஆசையை பெற்ற ஏவாள் என்ன செய்யறாங்க, அந்த கனியை பறித்து சாப்பிட்டு தன் புருஷனுக்கும் கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன செஞ்சிட்டாங்க, உங்க ரெண்டு பேரும் பாவம் செய்து விட்டார்கள். அல்லேலூயா. என்ன செஞ்சிட்டாங்க, தேவனுடைய உடன்படிக்கை மீறினதினாலே அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள். சரி, மூன்றாவது பாவம் செஞ்ச உடனே என்ன நடந்தது, தேவன் என்ன செய்தார், வரும்பொழுது அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். ஆமென், ஒளிந்து கொண்டாங்க. பாருங்க, இப்ப என்ன வந்துடுச்சு, அவங்களுக்குள்ள பயம் வந்து விட்டது. பாவம் வந்துச்சுன்னா என்ன வந்துடும், பயம் வந்துடும். இப்ப தேவனுக்கு முன்பதாக என்ன செய்ய முடியாது, அவங்களால நிற்க முடியாது. ஏன்னா நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவருக்கு முன்பதாய் பாவியான ஒரு மனுஷன் போய் என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் நிற்கவே முடியாது. பாருங்க, இப்போ தேவன் அவர்களை என்ன செஞ்சிட்டாரு, ஒவ்வொருத்தராய் கேட்டாரு. ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் என்ன செஞ்சாங்க, பழியை போட்டாங்க. இல்ல ஆண்டவரே, இந்த சர்ப்பம் தான் என்ன வஞ்சித்தது. ஏவாள் சொல்றாங்க இல்ல, ஆதாம் சொல்றாரு இல்ல, நீ கொடுத்த ஸ்திரீயானவள் தான் என்ன வஞ்சிச்சாங்க, ஏமாத்தினாங்க, அல்லது அந்த பழத்தை கொடுத்தாங்க இல்ல. ஒவ்வொருவரும் இப்படி பழியை போட்டார்கள். கடைசியில தேவன் அவளை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பி விட்டார். ஆமென். இப்போ அந்த ஏதேன் தோட்டத்தை என்ன செய்தார், காவல் அடைத்து அவரும் அதோட என்ன செய்யல, அவர் பரலோகத்துக்கு போய்விட்டார். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வெளியே வந்து விட்டாங்க. இப்போ 3 பிரச்சனைகள் உண்டானது. முதல் பிரச்சனை பிசாசு, இரண்டாவது பிரச்சனை பாவம், மூன்றாவது பிரச்சனை பிரிவினை. சொல்லுங்க பாப்போம், பிசாசு, பாவம், பிரிவினை. 3 அடிப்படை பிரச்சனைகள்.
உண்டானது. 3 அடிப்படை பிரச்சனை. இந்த அடிப்படை பிரச்சனையை சரி செய்வதற்காக உடனே தேவன் இன்னொரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த 3 அடிப்படை பிரச்சனை உண்டாச்சு பாத்தீங்களா? அதன் பிறகு தேவன் என்ன செய்றார்? 15ஆம் வசனத்தை சொல்லுகிறார். என்ன? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். யாரு அவரு? இயேசு. ஆமென். இந்த 3 அடிப்படை பிரச்சனை வந்த உடனே தேவன் இன்னொரு உடன்படிக்கை ஏற்படுத்தினாரு, கிறிஸ்துவின் உடன்படிக்கை. ஆமென், அல்லேலூயா. ஆனா உடனே அவர் வந்துட்டாரான்னா உடனே வர முடியாது. இப்போ இந்த பிரச்சனை வந்த உடனே தேவன் என்ன செஞ்சிட்டாருங்க? பரலோகத்துக்கு போயிட்டார். பூமிக்கு அதன் பிறகு வந்தாரா? இயேசுக்கு முன்னாடி பூமியில எங்கேயாவது அவர் வந்தாரா? பழைய ஏற்பாடு முழுக்க வாசித்திருப்பீங்க. எங்கேயாவது வந்தாரா? தரிசனம் கொடுத்தார் இல்ல? மோசேக்கு தரிசனம் கொடுத்தார். அப்புறம் தேவ மனிதர்களோடு பேசினார் இல்ல? ஆனா பூமிக்கு நேரடியா வர முடிஞ்சதா? ஏன் வர முடியல? ஏன் வரல? எத்தனை வருஷம்? பழைய ஏற்பாட்டு காலங்கள் 4000 வருஷம். ஏன் தேவனால் பூமிக்கு வர முடியவில்லை? இந்த ஏமாத்தினா பாருங்க பிசாசு. யாரை ஏமாத்தினா? ஆதாம் ஏவாளை ஏமாத்தி அவனுடைய பெனிஃபிட் என்ன? அதுல அவன் எதை சம்பாதித்து கொண்டான் அப்படின்னு சொன்னா, மனுஷனுடைய கரங்கள் கொடுக்கப்பட்டு இந்த பூமியை ஆளக்கூடிய அதிகாரத்தை தன்வசப்படுத்தி கொண்டான். புரியுதா உங்களுக்கு? இந்த பூமியை ஆளக்கூடிய அதிகாரத்தை யாரிடத்துல தேவன் கொடுத்திருந்தாரு? மனிதனுடைய கரத்துல கொடுத்திருந்தார். அப்போ சிங்கம், கரடி, கொடிய மிருகங்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தது யார் கூட? இப்போ பாவம் செய்த பிறகு என்னாச்சு? எல்லாம் வெளியே வந்துட்டு அதெல்லாம் எப்படி ஆயிடுச்சு? இப்போ ஏன் கொடிய மிருகமா மாறிச்சு? இப்ப பூமியை ஆளக்கூடிய அதிகாரம் யார் கையில இருக்குது? பிசாசுடைய கரத்துல இருக்குது. அதனால எல்லாம் கொடிய மிருகங்களாவும் மாறி போனது. சின்ன விலங்கு இருந்தா கூட பாருங்க, இப்போ தொட்டமனா கடிக்கும். தொட்டமனா என்ன பண்ணும்? கடிக்கும். பாத்துக்கிறீங்களா? ஏன் கோழி எடுத்துங்களா, கோழி கிட்ட போனா கூட அது கொத்தும். சோ எல்லா குணாதிசயங்களும் மாறி போனது. யாரால? பிசாசனுடைய ஆளுகையினால. இந்த 4000 வருஷம் இந்த பழைய ஏற்பாட்டு காலங்களில நாம் பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க யாருடைய ஆளுகை தன்மை இருந்தது? பிசாசனுடைய ஆளுகை தன்மை இருந்தது. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இயேசு வரும் பொழுது இயேசுவை உயர்ந்த மலையின் மேல கொண்டு போய் நிறுத்தி என்ன சொன்னான் பிசாசு தெரியுமா? எல்லாம் யார் கையில கொடுக்கப்பட்டிருக்குது? என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இயேசுனிடத்துல சொன்னான். புரியுதா உங்களுக்கு? அப்போ இயேசு சிலுவைக்கு போய் அவனை காலால மிதித்து அதிகாரத்தை பெறும் வரையிலும் யாருடைய கரத்துல இருந்தது? இந்த பூமியை ஆளக்கூடிய அதிகாரம் பிசாசுடைய கரத்துல இருந்தது பாருங்க. அதனாலதான் அநேக பிரச்சனை மனுஷனுக்கு. இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்களில் அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் பிசாசனுடைய ஆளுகை தன்மை. இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்க காரணம் என்ன? ஒரு பக்கம் தேவனும் ஆளுகை செய்கிறார். எதிலிருந்து? சிலுவையில அறையப்பட்டு உயிர்த்தெழுந்தலிருந்து ஒரு பக்கம் இப்ப தேவனுடைய ஆளுகையும் வந்துடுச்சு. ஆமென். தேவனுடைய ஆளுகை வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இப்ப 2024 வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. தேவன் ஒரு பக்கம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், பிசாசும் ஒரு பக்கம். அவனுடைய ஆளுகை முழுமையா முடியல. தேவன் அவனுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தான் வந்தார். அவனை இன்னும் என்ன செய்யல? அழிக்கவில்லை. புரியுதா உங்களுக்கு? அப்போ பிசாசு ஒரு பக்கம் ஆளுகை செய்யறான். யார? அவிசுவாசிகளை. ரட்சிக்கப்படாதவங்க யாருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறாங்க? பிசாசுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க யாருடைய ஆளுகைக்குள்ள இருக்கணும்? தேவனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கணும். ஆமென். தேவன் தான் ஆளுகை செய்யணும், அல்லது பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்ணணும்?
அவர்களை ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். ஆனா இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டவங்களையும் என்ன செய்யறான் பிசாசு? இப்போ பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் ஆளுகை. ஏன் மனுஷன் இன்னும் முழுமையா என்ன செய்யல? தன்னை தேவனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்காததுதான் அதுக்கு காரணம். இப்போ பிரச்சனை எங்க இருக்கு? யார் கையில இருக்கு பிரச்சனை? தேவன் நம்மளை ரட்சித்துட்டாரு, அல்லது தேவன் நம்ம என்ன செஞ்சிட்டாரு? தெரிந்தெடுத்து அவருடைய ரட்சிப்பை கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்து நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவருடைய சபையில வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னும் பிரச்சனை இருக்கிறது. இந்த வாழ்க்கையில இன்னும் பிரச்சனை இருக்குது, பாவம் இருக்கு, போராட்டம் இருக்கு, தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை இருக்கு. விளங்குதா உங்களுக்கு? ஏன்னு சொன்னா இந்த வேதத்திலிருந்து நாம பார்க்கிறோம் 12 ஆவிக்குரிய பிரச்சனை இருக்கு. 12 ஆவிக்குரிய பிரச்சனை இருக்கு. நம்ம இன்னொரு தடவை அது தனி சப்ஜெக்ட். பாருங்க, இந்த 12 ஆவிக்குரிய பிரச்சனை ஒரு மனிதனை என்ன செய்கிறது? ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. முழுமையான விடுதலை பெற்றுட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற நாம கரங்களை உயர்த்தி காட்ட முடியுமா? சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சொல்ல முடியுமா தைரியமா? என் குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. நான் இத்தனை ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆகுது, 30 வருஷம் ஆகுது. நான் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளையும் என்ன செய்யறான்? அவன் பிரச்சனைகளை கொடுக்கிற ஒரு நபராக இருக்கிறான். ஏன்? நாம இன்னும் ஒரு முழுமையான தேவனுடைய ஆளுகைக்குள்ள வராதுதான் அதுக்கு காரணம். அதனாலதான் நம்ம குடும்பத்தில் இன்னும் பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், அப்புறம் கவலை எல்லாமே இருக்கு. சில பேர் என்ன நினைக்கிறோம்? இதை கர்த்தர் தான் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் தாங்க அனுமதிக்கிறாரு. நான் இப்ப பாருங்க, அது உண்மை கிடையாது. எந்த ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க விரும்புகிறேன். தேவன் நம்ம சுகத்தை விரும்புகிற தேவன், நம்முடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிற தேவன். நமக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு பரவாயில்லப்பா பிள்ளை கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு ரசிக்கிற தேவனா? நோ. அதனால நீங்க என்ன சொல்லக்கூடாது? தேவன் தான் அனுமதிக்கிறார் பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. பிசாசு தான் பிரச்சனையை கொண்டு வரான். நீங்க என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுகிறது? அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, பிரச்சனையை நீங்க சரி வரட்டும் அப்படின்னு அனுபவிச்சிட்டீங்க, அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா அது ரொம்ப டேஞ்சர் ஆயிடும். பிரச்சனை என்ன செய்யக்கூடாது? நீங்க என்ன செய்யக்கூடாது? அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. அதை என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்க வேண்டும். அதற்கு திராணி உள்ளவர்களாக நீங்க இருக்கணும். எதிர்த்து நிற்க என்ன இருக்கணும்? நமக்கு திராணி இருக்கணும். திராணி இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? எதிர்க்க முடியாது. அதுக்கு தான் நமக்கு யாருடைய பலன் வேண்டும்? பிசாசை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை நமக்கு, அபிஷேகம் நமக்கு தேவையா இருக்கிறது. அல்லேலூயா. சில பேர் நினைப்பாங்க, எனக்கு எது வந்தா என்ன இல்லை, ஏதோ நடக்குது, ஏதோ போறேன், ஏதோ வாழ்றேன். கிறிஸ்துவ வாழ்க்கை ஏதோ வாழ்கிற வாழ்க்கை அல்ல. அது என்ன வாழ்க்கை? விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. ஏதோ வாழ்ந்தோம் செத்தோம் போகிற வாழ்க்கை அல்ல. அது இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்க்கை, ஒரு உன்னதமான வாழ்க்கையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க, இந்த 3 அடிப்படை பிரச்சனைகள், அதி நிமித்தம் வருகிற மொத்தம் ஆவிக்குரிய இந்த பிரச்சனைகள் எல்லாமே எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு? நமக்கு பிசாசு, பாவம், பிரிவினை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. தேவன் படைக்கும் பொழுது மீனை படைச்சார். இல்ல, சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். மீனை படைச்சார். எங்க படைச்சாரு? மீனை எங்க படைச்சிருக்கிறாரு? தண்ணியில படைச்சிருக்கிறார். அது தண்ணியில தான் என்ன பண்ண முடியும்? உயிர் வாழ முடியும். அந்த தண்ணியிலிருந்து அதை எடுத்துட்டீங்கன்னா என்ன நடக்கும்? ஏன் செத்து போகணும்? ஏன்னா அது படைக்கப்பட்ட படைப்பு, தண்ணியில தான் அதால வாழ முடியும், இல்லைங்களா? 2வது, பறவையை பாருங்க. பறவை எங்க வாழணும்? ஆகாயத்துல பறந்து என்ன பண்ணுது?
அது தன் வாழ்க்கையை நடத்துது. அதையே கொண்டு வந்து கீழே போடுங்க, தரையில வாழுங்க, இல்லைன்னா வாழுமா? அதால வாழ முடியாது. சரி, மரம் செடி கொடியெல்லாம் எடுத்துங்க, அது எங்க தன்னுடைய வேர் எங்க விட்டுருக்குது? ஸோ அது கட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? அதால வாழ முடியாது. ஏன்னா அதுக்கு பூமிக்குள்ள இருந்தாதான் அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும், அதால வாழ முடியும். அதே போல மனுஷனை படைக்கும் பொழுது தேவன் தன்னோடு இருக்கும்படி தேவன் படைத்தார். இப்ப மனுஷன் தேவனை விட்டு பிரிஞ்சதுனால தான் நாம ஆவிக்குரிய மரணத்தை பெற்றுக்கொண்டோம். இப்ப புரியுதா உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனைன்னு? நம்மளாம் என்ன பண்ணிட்டோம்? ஆல்மோஸ்ட் நம்மள மறித்து விட்டோம், தேவனிடத்தில் பிரிக்கப்பட்டுட்டோம். சோ இப்போ இந்த பிரச்சனையை சரி பண்ணணும். இந்த 3 அடிப்படை பிரச்சனையை சரி பண்ணாதான் நாம மறுபடியும் என்ன செய்யணும்? தேவனிடத்துல சேரணும். 2வது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், பிசாசு கிரியைகள் அழிக்கப்படணும். இந்த 3 பிரச்சனைகளை சரி செய்யப்படணும். இது சரி செய்யறது யாரால முடியும்? யாரால முடிந்தது? யார் வர வேண்டும் சொல்லுங்க பார்ப்போம். இயேசு வர வேண்டும். ஆனா இந்த 4000 வருஷமா யாராலையும், நிறைய தீர்க்கதரிசிங்க வந்தாங்க, நிறைய ஆசாரியர்கள் வந்தாங்க, நிறைய ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் 3 நபர்களை தேவன் அபிஷேகம் பண்ணினார். யாரையெல்லாம் அபிஷேகம் பண்ணினார்? தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணினார், ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணினார், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார். எதுக்காக? தீர்க்கதரிசிகளுடைய வேலை என்ன? தேவனிடத்தில் சேரக்கூடிய வழியை காட்ட வேண்டும், தேவனிடத்திலிருந்து செய்தியை பெற்று மனுஷனுக்கு அதை அறிவிக்க வேண்டும். அதுதான் தீர்க்கதரிசியினுடைய வேலை. ஆசாரியருடைய வேலை என்ன? ஜனங்களுடைய பாவங்களை தேவ சமூகத்தில் கொண்டு சென்று அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்று ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை? வருஷத்துக்கு ஒரே தடவை பரிசுத்த ஸ்தலத்துக்குள் சென்று என்ன பண்ணணும்? அதுவும் கயிறு கட்டிட்டு தான் போகணும். திடீர்னு அவரே பாவம் செஞ்சிருந்தாருன்னா என்ன நடக்கும்? செத்து போயிடுவார். அவரை கயிறு கட்டி தான் இழுக்கணும் இல்ல? அப்போ பாவ மன்னிப்பை ஒரு ஆசாரிய அபிஷேகம் தான் பெற்று தர முடியும். 3வது, ராஜா அபிஷேகம். எதுக்கு? ஜனங்களை தீமையிலிருந்து பாதுகாத்து ஜனங்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து ஜனங்களை ஆளுகை செய்ய. உங்களுக்கு தெரியும் தீர்க்கதரிசி யாரு? மோசே, சாமுவேல், நிறைய தீர்க்கதரிசி. அப்புறம் ஆசாரியர்கள் ஆரோன் போன்ற ஆசாரியர்கள், ராஜா தாவீது ராஜா போன்ற ராஜாக்களை தேவன் உண்டு பண்ணினார். இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துனுடைய நிழல். புரியுதா உங்களுக்கு? இவர்கள் எல்லாரும் யாரு? கிறிஸ்துனுடைய நிழல். நிஜம் பின்னாடி வரும் இல்ல? ஆனால் அதுக்கு முன்பதாக தேவன் இந்த பழைய ஏற்பாட்டு காலங்களிலே மனுஷர்களை இவர்களை கொண்டு வழி நடத்தினார். ஆனா அவங்களால என்ன செய்ய முடியல? ஒரு மனுஷன் கூட என்ன செய்ய முடியல? தேவனை போல பரிசுத்தமாகவோ அல்லது எந்த தவறும் செய்யாம முழுமையா தேவனை போலவோ ஒரு மனுஷனும் இல்லை. அவர்களால பிசாசு என்ன செய்ய முடியல? ஜெயிக்கவும் முடியாமல் போனது. இப்போ வாக்கு பண்ணப்பட்டபடி யார் வர வேண்டும்? இயேசு வர வேண்டும். எப்படி வர வேண்டும்? ஒரு ஸ்திரீனுடைய வித்தாக வர வேண்டும். ஆமென். அதுதான் ஆதியாகமம் 3:15 சொல்லப்படுகிறபடி, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். பாருங்க, அதனாலதான் கன்னியாகிய மரியாளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். இப்ப புரியுதா ஏன் கணவன் மனைவிக்கு இயேசு பிறக்கல அப்படின்னு சொல்லி? ஏன்? ஒருவேளை கணவன் மனைவிக்கு பிறந்திருந்தால் அவன் யாருடைய வித்தாய் மாறி போயிருப்பான்? ஆதாமுடைய வித்து, மனுஷனுடைய வித்து. சோ யாரெல்லாம் ஆதாமுடைய வித்தில அல்லது மனுஷனுடைய வித்தில பிறக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே பாவிகள் தான். பாவ சுவாபம் அவங்களுக்குள்ள ரத்தத்திலேயே வந்துடுது. தாவீது சொல்றபடி, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். பாருங்க, ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்கும் பிறக்கிற
குழந்தை எதுவா இருந்தாலும் அது பாவத்தில் பிறந்ததுதான். அதனாலதான் இயேசு யாருக்கு பிறக்கல? யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறக்கல, வெறும் மரியாளுக்கு மாத்திரம் பிறந்தவர். அல்லேலூயா. அவர் ஒரு ஸ்திரீனுடைய வித்தாய் வருவதற்கு காரணம் என்ன? அதனாலதான் அவருக்குள்ள என்ன இல்லை? கொஞ்சம் கூட என்ன இல்லை? பாவம் இல்லாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் ஒரு பாவி இன்னொரு பாவத்துக்காக மரிக்க முடியாது. யார் மரிக்க முடியும்? பாவம் அல்லாத ஒரு நபர். அல்லேலூயா. பாவம் அறியாத ஒரு பரிசுத்தர் மாத்திரமே இந்த உலகத்தினுடைய எல்லா பாவங்களுக்காக மரிக்க முடியும். அதுதான் வேதத்தினுடைய தர்மமாய் காணப்படுகிறது. சோ ஒரு ஸ்திரீயை தேவன் தேர்ந்தெடுத்து என்ன செய்கிறார்? உன்னிடத்திலே பரிசுத்தாவின் நிழலிடும், உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது, அவருக்கு நீ என்ன பெயரிடணும்? இயேசு என்று பெயரிடும். ஆமென். அல்லேலூயா. ஆனா அங்க கிறிஸ்து வந்ததா கூட? இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாரா அந்த தூதன்? இல்ல, வெறும் இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்று சொன்னால் என்ன? இரட்சகர் என்று அர்த்தம். அல்லேலூயா. இயேசு என்று சொன்னால் இரட்சகர் என்று அர்த்தம். கிறிஸ்து என்று சொன்னால் அது பெயர் அல்ல. கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது என்ன அல்ல? பெயர் அல்ல. இயேசுனுடைய பொசிஷன் தான் கிறிஸ்து. ஆமென். புரியுதா உங்களுக்கு? இயேசுனுடைய பொசிஷன் அல்லது இயேசு செய்ய போகிற வேலையை குறிக்கிற அபிஷேகம் தான் கிறிஸ்து. அல்லது இன்னும் தெளிவாய் சொல்ல போனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனத்துல சொல்லபடி வாசிங்க. அப்போஸ்தலர் 2:38 சொன்னபடி அதுக்கு முன்னாடி ஒரு 36ஆம் வசனம் வாசிங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் பாருங்க. நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கி இருக்கிறார். ஆமென். அதான் நான் சொன்னேன், இயேசு என்பது பெயரு, கிறிஸ்து என்று சொன்னால் என்ன? இயேசுனுடைய பொசிஷன். அப்படின்னா என்ன? இயேசு தான் யாரு? ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் ஆண்டவர். இந்த உலகத்தை உடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்பட்டவர். ஆமென். அல்லேலூயா. அப்படியே 17ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் அல்லது 3ஆம் வசனம் வாசிங்க. அதே அப்போஸ்தலர்ல பவுல் தன் வழக்கத்தின்படியே எடுத்து சம்பாஷித்து கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோர்ந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும். பாருங்க, நல்லா கவனிக்கணும். நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்று காண்பித்து சிருஷ்டாந்தப்படுத்தினான். அப்போ பேதுரு என்ன பிரசங்கம் பண்ணாரு? இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்தார். பவுல் என்ன பிரசங்கம் பண்றாரு? இப்போ தேவாலயங்கள்ல போயிட்டு நீங்க சிலுவையில அவர் பாடுபட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு? மரித்தொழுந்து எழுந்திருக்கிறாரு. அப்புறம் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்று சிருஷ்டாந்தப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. பேதுரு, பவுல், யோவான், இவங்க 3 பேரும் முக்கியமான சிஷ்யர்கள் இயேசுவுக்கு. முதல்லயே நம்ம வாசிச்சிட்டோம். யோவான் என்ன சொல்லியிருக்கிறார்? 1 யோவான் மறுபடியும் வாசிங்க. 5:1 என்ன சொல்லுகிறது? இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இப்போ இயேசுவை என்னவென்று விசுவாசிக்கணும்? கிறிஸ்து என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஏன் அப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ கிறிஸ்து என்று சொன்னால்
இயேசுனுடைய பொசிஷன் தான் கிறிஸ்து. 3 பொசிஷன், 3 அபிஷேகம் உண்டு. கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். என்ன அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? கிறிஸ்து சொன்னா என்ன அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? இத நிறைய சபைகள், விசுவாசிகள் இன்னும் அறியாமல் இருக்கிறார். அப்படின்னா என்ன? சுவிசேஷத்தை இன்னும் சரியான முறையில, அறிந்து கொள்ள வேண்டிய முறையில இன்னும் அறியாமல் இருக்கிறது தான் பிரச்சனை இன்னைக்கு. விளங்குதா உங்களுக்கு? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை எல்லாருக்கும் தெரியும், அதனுடைய அர்த்தமும் தெரியும். ரட்சகர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் என்ன அபிஷேகம் பண்ணப்பட்டவர், எதுக்காக அந்த அபிஷேகம் அப்படின்றது இன்றைக்கு நிறைய பேர் அறியாமலே இருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு அறிந்து கொள்ள போறீங்க. பாருங்க, முதல் அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் ராஜாதி ராஜா, ராஜா என்ற அபிஷேகம் எங்க இருக்கிறது என்று சொன்னால், வாசிங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 14 இருந்து 16 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார், மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேரு அவங்க மறிக்கும் வரைக்கும் எதுக்கு அடிமையா இருக்கிறாங்க? மரண பயம். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இருக்குது? மரண பயம். பயம். இந்த பயம் எங்க உண்டாச்சு பாருங்க? ஏதேன் தோட்டத்துல உண்டாச்சு. இந்த கனியை சாப்பிட்ட உடனே பயந்து எங்க போய் ஒழிச்சுக்கிட்டாங்க? முதல் பயம். ஏன்? பாவம் வந்ததுனால என்ன வந்தது? பயம் வந்தது. பிசாசு வந்ததுனால என்ன வந்தது? பயம் வந்தது. விளங்குதா உங்களுக்கு? அதனால நீங்க யாரும் பயப்படக்கூடாது. இயேசு உங்களோடு இருக்கும் பொழுது என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படுறீங்கன்னா யார் உங்களோட கிரியை செய்யறது? பிசாசு கிரியை செய்யறான்னு அர்த்தம். சாதாரண பயத்தை சொல்ல. சில பேருக்கு எப்ப பார்த்தாலும் பயம் இருந்துகிட்டே இருக்கும், மரண பரியந்தம் பயம் இருக்கும். அந்த பயம் நம்மளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பாருங்க, வாசிங்க. அப்படியானார். ஆமென். ஆமா, பாருங்க, இயேசு ராஜாதி ராஜா என்று வேதம் சொல்லுகிறார். ராஜாக்களுக்கெல்லாம் அவர் யாரு? ராஜாவா இருக்கிறார். ஏன்? அவர் மரணத்துக்கு அதிகாரியாயிருந்த, ராஜாவா இருந்த அந்த பிசாசை என்ன செய்தாரு? தன் மரணத்தினாலே சிலுவையில காலால என்ன செய்தாரு? மிதித்தார். அல்லேலூயா. காலை மிதிச்சாரா இல்லையா? அவர் வாளை மிதிக்கல. எதை மிதிச்சாரு? தலையை மிதித்தார். ஆமென். அதான் வசனம் ஆதியாகமம் 3:15 சொல்லுகிறது, அவர் உன் தலையை நசுக்குவார். நசுக்குனாரா இல்லையா? ஆமென். எந்த அபிஷேகத்துல? ராஜா என்கிற அபிஷேகத்துல. ஆமென். ஆனா பழைய ஏற்பாட்டுல நிறைய ராஜாக்களை உண்டு பண்ணினாரு. ஆனா எல்லாம் விழுந்து போயிட்டாங்க. பிசாசு என்ன செய்ய முடியல? மேற்கொள்ள முடியாமல் போனது, தோற்று போய்விட்டார். ஆனால் உண்மையான ராஜாவாகி இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? சிலுவையில காலால மிதித்து பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்தார். அல்லேலூயா. மரணம் அவரை என்ன செய்ய முடியல? கட்டுப்படுத்த முடியல. பாருங்க. ஆமென். இதுக்குதான் ராஜா என்ற அபிஷேகத்துல இந்த அடிப்படை பிரச்சனையாகிய பிசாசை ஜெயித்தார். ஜெயிச்சிட்டாரா இல்லைங்களா? ஜெயிச்சிட்டார். இப்ப 2வது பிரச்சனை என்ன? பாவ பிரச்சனை. அடிப்படை பிரச்சனை என்ன பிரச்சனை? பாவ பிரச்சனை எப்படி நீக்கினார்? அது எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல 11 16 வரைக்கும் நாம வாசிக்கும் பொழுது, பிரதான ஆசாரியர் பாருங்க வெளிப்பட்டு அதனுடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் என்ன பண்ணாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். போதும். பாருங்க, இப்போ பாவ பிரச்சனை இருக்குது. இந்த பாவ பிரச்சனையை வெள்ளாட்டுக்கடா,
விலங்கினுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி என்ன செய்தார்? இந்த பாவ பிரச்சனையை நீக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இரண்டாவது பிரச்சனையே சரி செய்து முடித்தார். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, யோவான் சொன்னார், இதோ உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து. அதனாலதான் அவருடைய சரீரத்துல கொஞ்சம் கூட ரத்தமே இல்லை. தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா ரத்தத்தை என்ன செய்தார்? கல்வாரி சிலுவையில நமக்காக சிந்தினார். இந்த உலகத்தினுடைய பாவத்திற்காக சிந்தினார். ஆமென். அந்த ரத்தத்தினாலே நாம கழுவப்பட்டு இன்னைக்கு பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக நாம இருப்பதற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த பரிசுத்த ரத்தமே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்ப இரண்டாவது பிரச்சனையே சரி செய்யப்பட்டுடுச்சு. அதனாலதான் அவர் விசுவாசிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் யோவான் 1:12 படி அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வேற எந்த விதத்திலும் பாவம் மன்னிக்கப்படவே படாது. யாருடைய ரத்தத்தினாலே மாத்திரம் பாவம் மன்னிக்கப்படும்? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே. ஆமென். இரண்டாவது அடிப்படை பிரச்சனை சரி செய்யப்பட்டு விட்டது. மூன்றாவது என்ன பிரச்சனை? நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை இருக்கிறது. பிரிவினை. தேவன் பாருங்க, இந்த பூமிக்கு நேரடியா வர முடியாதனால தான் அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக, ஒரு குழந்தையாக என்ன செய்தார்? ஸ்திரீயுடைய வயிற்றில வந்து இந்த பூமியில பிறந்து இந்த பூமியில கால் வைத்தார். ஹல்லேலூயா. நேரடியா வர முடியல. ஏன்? 4000 வருஷமா வர முடியல, வர முடியாது. ஏன்னா இந்த பூமியை யார் ஆளுகை செய்து கொண்டிருந்தது? பிசாசுடைய ஆளுகைக்குள்ள போனதுனால தேவனாலே நேரடியாய் வர முடியல. ஏன்னு சொன்னா அவர் நீதி உள்ள தேவன். ஆமென். அவனை ஒரே நிமிஷத்துல அழிச்சிட்டு வந்திருக்க முடியுமா? முடியாதா? எதுக்காக அவர் 4000 வருஷம் காத்திருக்க வேண்டும்? எதுக்காக மனுஷனா வர வேண்டும்? இல்ல, நாம் அவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். அப்படி அதிரடியா வந்திருந்தார்னா நம்ம தேவனுடைய அன்புன்னா என்னன்னு தெரியாது, தேவன் எப்படிப்பட்டவர் நம்ம புரிஞ்சுக்க முடியாது, அல்லது தேவனை நம்ம வணங்கவும் வாய்ப்பு இல்லாம போயிருக்கும். அதனாலதான் பாருங்க, அவர் ஒரு பிள்ளையை போல என்ன செய்தார்? சாதாரண ஒரு ஏழ்மையின் கோலம் எடுத்து என்ன செய்தார்? சாதாரண ஒரு தம்பதிக்கு என்ன பண்ணார்? அவரு வந்து பிறந்தார். அல்லேலூயா. இல்லைன்னா நம்மளால என்ன செஞ்சிருக்க முடியாது? இயேசுவை இவ்வளவு ஜனங்க ரட்சிக்கப்பட்டு இயேசுவை இன்னைக்கு வணங்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்காது. விளங்குதா உங்களுக்கு? இப்போ இந்த பிரிவினை எப்படி தேவன் நீக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இந்த பிரிவினை தேவனிடத்தில் சேரக்கூடிய வழியை ஒரு மத்தியஸ்தராய் இருந்து, பிதாவுக்கும் நமக்கும் ஒரு மத்தியஸ்தராய் இருந்து என்ன செய்தார் தெரியுங்களா? நமக்கும் தேவனுக்கு இடையே இருந்த பிரிவினையை தேவன் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தினாலே அதை சரி செய்து முடித்தார். ஆமென். மூன்றாவது அபிஷேகம் என்ன? தீர்க்க தரிசன அபிஷேகம். முதல் அபிஷேகம் ராஜா என்ற அபிஷேகத்துல பிசாச என்ன செய்தாரு? சொல்லுங்க. காலால மிதித்தார். இரண்டாவது அபிஷேகம் என்ன? அதான் என்ன அபிஷேகம்? ஆசாரிய அபிஷேகம். இதை நீங்க மறக்கவே கூடாது. முதல் அபிஷேகம் ராஜா என்ற அபிஷேகம். கிறிஸ்தன் சொன்னா 3 அபிஷேகம். ஒன்று ராஜா என்கிற அபிஷேகம், இரண்டாவது ஆசாரிய அபிஷேகம். எதுக்கு? பாவங்களை நீக்க, மன்னிக்க, அல்லது முழுதுமாய் நம்மை ரட்சிக்க. மூன்றாவது என்ன அபிஷேகம்? தீர்க்கதரிசி என்ற அபிஷேகத்தினாலே தேவனிடத்தில் சேரக்கூடிய வழியை காட்டினார். வாசிங்க, யோவான் 14:6. சீக்கிரம், எல்லாம் தெரிந்த வசனம். நானே வழியும். பாருங்க, அவரே வழி. ஆமென். யார் வழி காட்ட முடியும்? தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசன அபிஷேகத்தில் நாமும் தேவனும் சேரக்கூடிய வழியை தேவன் காட்டினார். அதனால்தான் அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது தேவாலயத்தினுடைய திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது. எங்கிருந்து கிழிக்கப்பட்டது?
மேலே இருந்து தேவனே அதை கிழித்து இனிமே ஜனங்களுக்கும் தேவனுக்கும் என்ன வேண்டாம், பிரிவினை வேண்டாம் என்று அவர் சிலுவையில் அறையப்பட்ட பிறகுதான் அது கிழிக்கப்பட்டது. ஆமென். அப்போ நமக்கும் தேவனுக்கு இடையே இருந்த பிரிவினையை தேவன் முழுதுமாய் நீக்கினார். எந்த அபிஷேகத்துல? தீர்க்கதரிசி என்ற அபிஷேகத்துல. அப்போ கிறிஸ்து என்று சொன்னால் என்ன? அபிஷேகிக்கப்பட்டவர். என்ன அபிஷேகம்? எதுக்கு? ஓகே. இரண்டாவது அபிஷேகம் ஆசாரிய அபிஷேகம். எதுக்கு? மூன்றாவது அபிஷேகம் என்ன? எதுக்கு? பிரிவினை நீக்க. அல்லேலூயா. ஆதியிலே உண்டான இந்த மூன்று அடிப்படை பிரச்சனைகளை கிறிஸ்து மூன்று அபிஷேகத்தினாலே சரி செய்து முடித்தார். இதுக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. இதுதான் என்னது? சுவிசேஷம். இயேசு வந்தாரு, சிலுவையில் அறையப்பட்டாரு, போனாரு. அது மேலோட்டமான சுவிசேஷம். ஆனா உள்ள என்ன நடந்தது? என்ன நடந்தது? இந்த மூன்று அடிப்படை பிரச்சனைகளை மூன்று அபிஷேகத்திலே சிலுவையிலே செய்து முடியும். கடைசியா வாசிங்க 1 யோவான் 3:8. பாருங்க, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். சோ இதுதான் உண்மையான சுவிசேஷம். இதை அறிஞ்சாதான் நமக்கு என்ன உண்டு? முழுமையான விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள். ஆமா, இதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ இயேசுவை என்னன்னு விசுவாசிக்கணும் எல்லாரும்? சொல்லுங்க பாப்பா நல்லா சத்தமா. இயேசுவை என்னவென்று விசுவாசிக்கணும்? கிறிஸ்து என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிச்சீங்கன்னா, இதை இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இதுதான் முழுமையான சத்தியம், முழுமையான சுவிசேஷம். இதை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை வருஷம் நம்ம கிறிஸ்தவங்களா இருக்குன்றது முக்கியம் கிடையாது. சத்தியத்தை அறிவீர்கள். அந்த சத்தியம் விடுது. யார் அந்த சத்தியம்? இயேசுதான் சத்தியம். இயேசுதான் சத்தியம். வழி என்று சொன்னால் தீர்க்கதரிசி, சத்தியம் என்று சொன்னால் ஆசாரியர், அப்புறம் ஜீவன் என்று சொன்னால் ராஜா. இந்த ஒரு வசனத்தை தான் இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். வழி என்று சொன்னால் தீர்க்கதரிசி, சத்தியம் என்று சொன்னால் ஆசாரியர், ராஜா என்று சொன்னால் ஜீவன் கொடுக்கிறவர் என்ற அர்த்தம். அல்லேலூயா. விளங்குச்சா? இந்த அர்த்தத்து இந்த வசனத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இது. சோ இதுதான் உண்மையான சுவிசேஷம். என்ன? இயேசுவை கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர்கள்தான் தேவனால் பிறந்தவர்கள். அவர்கள்தான் தேவனால் பிறந்தவர்கள். அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். அவர்கள்தான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள். அவர்கள்தான் தேவனுக்காக ஊழியம் செய்வார்கள். அவர்கள்தான் இயேசுவுக்கு சீடராய் இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. மற்ற நபர்கள் மேலோட்ட கிறிஸ்தவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் பரலோகம் போனாலும் உண்டு, போகலனாலும் உண்டு. அதை நம்ம கேரண்டியா என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சோ இயேசுவை நாம் எல்லாரும் இன்றைக்கு அறிந்திருக்கிறபடி அவரை கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள், அவர்கள்தான் விசுவாசிகள். ஆமென். விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. புரிஞ்சுதான் நான் சொன்னது இன்னைக்கு உங்களுக்கு? ஸ்திரீருடைய வித்து, அவர் ஆதாமுடைய வித்து அல்ல. ஸ்திரீயுடைய வித்தாய் வந்து என்ன செய்தார்? எல்லாவற்றையும் சரி செய்து முடித்து விட்டார். கடைசியாக யோவான் 20:31 மாத்திரம் வாசித்து இந்த பைபிள் எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு யோவான் சொல்றார் பாருங்க. இந்த பைபிள்
எதுக்காக எழுதப்பட்டிருக்குது? பழைய ஏற்பாடு கிறிஸ்து வரப்போகிறார் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அடங்கிய பகுதி தான் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு கிறிஸ்து வந்ததனுடைய நிறைவேறுதல் தான் புதிய ஏற்பாடு. ஆக மொத்தம் வேதம் எதுக்காக எழுதப்பட்டது என்று சொன்னால் கிறிஸ்துவுக்காக எழுதப்பட்டது. அதுக்காக தான் இங்க யோவான் சொல்றாரு, வாசிங்க மறுபடியும். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டு. இந்த பைபிள் எழுதுறதுக்கு ரெண்டு காரணம் என்ன? ஒன்று, இயேசுவை கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கணும். ரெண்டாவது, விசுவாசித்து நீங்க என்ன பெற்றுக்கொள்ளணும்? நித்திய ஜீவனை அவருடைய நாமத்தினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டே விஷயத்துக்காக தான் இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு ஜனங்க கிறிஸ்தவங்க ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், அற்புதம் அற்புதம். ஆனா அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்க, என்ன வசனம் எழுதப்பட்டிருக்கு? 30 வாசிங்க. இந்த புஸ்தகத்திலே எழுதியிராத அநேக அற்புதங்களையும் செய்தார். இன்னொரு வசனம் சொல்லுது, அவருடைய அற்புதத்தெல்லாம் எழுதுனா புஸ்தகம் பத்தாது. அப்போ அற்புதத்துக்கு முக்கியத்துவம் இல்லை இந்த பைபிள்ல. அற்புதம் செய்தாரு, ஆனா அற்புதத்துக்கு அதிக முக்கியத்துவம் இல்லை. நிறைய விட்டுட்டாங்க, எழுதல. ஆனா எதுக்கு முக்கியத்துவம் இருக்குது? இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கணும். ரெண்டாவது, நீங்க அவருடைய நாமத்தில் என்ன பண்ணணும்? நித்திய ஜீவனை. இதுக்காக தான் இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? அப்ப நீங்க எல்லாம் எதுக்காக பிரயாசப்படணும்? அவரை விசுவாசிக்கணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.